ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெக்டார் பற்றின ஒரு கான்செப்ட் மேப் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார். இதில் ஜீரோ வெக்டார், யூனிட் வெக்டார், கோஇனிஷியல் வெக்டார், கொலீனியர் வெக்டார், ஈக்குவல் வெக்டார் அண்ட் நெகட்டிவ் வெக்டார். இதான் டைப்ஸ் அண்ட் அதோட எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வெக்டார். ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த இடத்துல அந்த ஓபின்றது தான் பொசிஷன் வெக்டார். ஸோ ஓபி வெக்டார் மாடுலஸ் போட்டால் ஸோ ஓபி வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோன்னு அர்த்தம். அதோட ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். அடுத்து டைரெக்ஷன் கொசைன்ஸ். டைரெக்ஷன் கொசைனுக்கு நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டைரெக்ஷன் கொசைன் வந்து காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா. காஸ் ஆல்ஃபா வந்து எக்ஸ் டிவைடட் பை ஆர், காஸ் பீட்டா ஒய் டிவைடட் பை ஆர், காஸ் காமா ஜெட் டிவைடட் பை ஆர். அடுத்து வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். இந்த இடத்துல ஃபார்முலா வந்து ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். ஜென்ரலாகவே வெக்டார் பார்த்திங்கன்னா தே ஆர் கம்யூட்டேட்டிவ். தட் இஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் is equal to b vector plus a vector, and it has distributive property also. A vector plus b vector plus c vector is equal to a vector plus b vector plus c vector. Last parallelogram law of vectors. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு தெளிவான டயக்ராம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டார் பை அ ஸ்கேலாரை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். இந்த இடத்துல லாம்டாவை வந்து 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். ஸோ யூனிட் வெக்டார்ன்றது ஜென்ரலாகவே 1 தான். ஸோ அந்த யூனிட் வெக்டாரை நம்ம கேப்பில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். மாடுலஸ் வந்து எதை குறிக்குதுன்னா மேக்னிடியூடை குறிக்குது, அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ அடுத்து வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். அதில் வந்து ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப். ஐ கேப்ன்றது காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், ஜே கேப்ன்றது காம்பனண்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், கே கேப்ன்றது காம்பனண்ட் ஆஃப் இசட் ஆக்சிஸ். ஸோ இதோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சேம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்து சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ், அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a1 plus b1 i cap plus a2 plus b2 j cap plus a3 plus b3 k cap. And second one வந்து a vector minus b vector, and that is equal to a1 minus b1 i cap, a2 minus b2 j cap, a3 minus b3 k cap. ஸோ இது அப்படியே வந்து அந்த இப்போ a vector and b vector நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணால் மைனஸ் பண்ணால் என்ன ஈக்குவேஷன், அதாவது காம்பனண்ட் ஃபார்மில் என்ன ஈக்குவேஷன் வருமோ அதான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெக்டார் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அந்த P1 அண்ட் P2 ஜாயின் ஆகிற அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் இந்த டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதோட ஃபார்முலா வந்து P1 P2 வெக்டார் மாடுலஸ்னாலே மேக்னிடியூடுன்னு உங்களுக்கு தெரியும். அதோட ஃபார்முலா root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z3 minus
z2 minus z1 the whole square. இதான் ஃபார்முலா. ஜென்ரலாகவே இந்த p1 and p2 வெக்டார் அப்படின்றது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸில் தான் இருக்கணும் இது எப்பவுமே. அப்போது எப்படி வரும்? p2 வெக்டார் மைனஸ் p1 வெக்டார். ஸோ அதான் இதோட டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம 10th குவாடினேட் ஜியாமெட்ரியில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அண்ட் 11th படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இட் டிவைட்ஸ் இன்டர்னலாக டிவைட் பண்ணும்போது mb வெக்டார் ப்ளஸ் na வெக்டார் டிவைட் பை m ப்ளஸ் n. இந்த m அண்ட் n இந்த வந்து ரேஷியோஸ். ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து வந்து டிவைட்ஸ் எக்ஸ்டர்னலி. வெளியில் எக்ஸ்டர்னலாக டிவைட் ஆச்சுன்னா OR வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mb வெக்டார் மைனஸ் na வெக்டார் டிவைடட் பை m மைனஸ் n. ஸோ இதுதான் இந்த இடத்துல செக்ஷன் ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் வந்து 2 டைப்ஸு, டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். நம்ம இப்போ டாட் ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு a வெக்டார் டாட் b வெக்டார் எப்போவுமே டாட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதோடைய ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் காஸ் தீட்டா. ஸோ இதான் அதோட ரிலேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் a வெக்டார் அண்ட் b வெக்டார் தீட்டா. இது நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அப்போ தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் த ரிலேஷன் பிட்வீன் a வெக்டார் டாட் b வெக்டார். காஸ் தீட்டா a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். தீட்டான்றது அப்படியே காஸ் இன்வர்ஸ், அவ்வளோதான். டாட் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவ். a வெக்டார் டாட் b வெக்டார் is equal to b vector dot a vector, and they are distributive too. a vector dot b vector plus c vector is equal to a vector dot b vector plus a vector dot c vector. Second one பார்த்தீங்கன்னா a vector plus b vector dot c vector is equal to a vector dot c vector plus b vector dot c vector. நெக்ஸ்ட் வந்து இதில் லேம்டா, அதாவது ஒரு ஸ்கேலார் ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது லேம்டா ஆஃப் a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் டாட் lambda b வெக்டார், and that is equal to lambda of a வெக்டார் டாட் b வெக்டார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேம்டாவை பேஸ் பண்ணி எவ்வளோ ரிலேஷன்ஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு ப்ரூஃப் சம் அந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 3 யூனிட் வெக்டார் i, j, k. இதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். i cap டாட் i cap is equal to j cap டாட் j cap is equal to k cap டாட் k cap. that is equal to 1. ஏன் தீட்டா வந்து 0 டிகிரியில் இருந்தால் 1 தான். ஏன்னா காஸ் 0 டிகிரி 1 இல்லை, அதனால தான். i cap dot j cap is equal to j cap dot k cap is equal to k cap dot i cap. இதோட வேல்யூ 0. ஏன் காஸ் 90 டிகிரி 0, அதனால தான். ஸோ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும். if a vector and b vector are mutually perpendicular, then a vector dot b vector will be 0. அதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு மெயின் ரூல். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸும் ப்ரூஃப் சம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷனில் தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் a vector dot b vector will be a vector modulus to b vector modulus. இப்போ தீட்டா வந்து 180 டிகிரியாக இருந்தால், அதாவது பைன்றது 180 டிகிரி நமக்கு தெரியும். a vector dot b vector is equal to minus modulus a vector modulus b vector.
ஓகே, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டாரை பற்றி தெளிவாக ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே n கேப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது யூனிட் வெக்டார் ஆஸ் வெல் அஸ் தே ஆர் நார்மல். ஸோ a வெக்டார் அண்ட் b வெக்டார் இருக்குது. அந்த ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் தீட்டா. தீட்டா வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா n கேப் வில் பி பாசிட்டிவ், தீட்டா வந்து கிளாக் வைஸ்னா n கேப் வில் பி நெகட்டிவ். ஸோ அதை பேஸ் பண்ணினா a வெக்டார் கிராஸ் b வெக்டாரோட ரிலேஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் sin தீட்டா n கேப். இதுவே n கேப் நெகட்டிவாக இருந்ததுன்னா மைனஸ் b வெக்டார் கிராஸ் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் sin தீட்டா n கேப். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து தே ஆர் நான் கம்யூட்டேட்டிவ். a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b வெக்டார் கிராஸ் a வெக்டார். ஆனால் மாடுலஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா தே ஆர் கம்யூட்டேட்டிவ். நெக்ஸ்ட்டு a வெக்டார் கிராஸ் b வெக்டாரை நம்ம டிட்டர்மினன்ஸ் மெத்தடில் கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, எப்படி டிட்டர்மினன்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறது? a வெக்டார் அண்ட் b வெக்டார் கொடுத்துருக்காங்க. Using the coefficients of a vector and b vector and with the help of unit vector we can find a vector cross b vector. So determinants எப்படி சால்வ் பண்ணணும் நமக்கு நல்லாவே தெரியும். So a vector cross b vector is determinants of I cap, j cap, k cap, a1, a2, a3, b1, b2, b3. So இதை ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கீழே ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன். அடுத்து வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், அதாவது தீட்டா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன ஃபார்முலா? sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். ஸோ தீட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு sin இன்வர்ஸ் ஆஃப் த given ஈக்குவேஷன். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா தீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல டூ மெயின் ரிலேஷன்ஸ் இருக்குது. இப்போது a வெக்டார் b வெக்டாரும் பேரலாக இருந்ததுன்னா தீட்டா என்னவாக இருக்கும்? 0 டிகிரி தானே. ஸோ a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் 0. இதுவே தீட்டா a வெக்டாரும் b வெக்டாரும் பர்பண்டிகுலர், அதாவது தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்ததுன்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டார் வில் பி மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸை. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொஞ்சம் இப்போவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ அதை பற்றின ஒரு ஈக்குவேஷன் தான் இது. a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் கிராஸ் c வெக்டார். இதுவே இந்த இடத்துல ஸ்கேலார் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லாம்டா ஆஃப் a vector cross b vector is equal to lambda a vector cross b vector, that is equal to a vector cross lambda b vector. So இப்போது இந்த எனி ஸ்கேலார் கொண்டு வரும்போது இதுதான் ஈக்குவேஷன். இந்த இடத்துல லாம்டா தான் ஸ்கேலார். நெக்ஸ்ட்டு யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்ன்றது I, j and k cap. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் I cap cross j cap is equal to k cap, j cap cross k cap is equal to I cap, k cap cross I cap is equal to j cap. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா நெகட்டிவில் வந்துடும். ஸோ அதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் இஃப் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டார்ஸ் வந்து எப்படி வரும்னா I cap cross I cap is equal to 0, j cap cross j cap is equal to 0, k cap cross k cap is equal to 0. ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a வெக்டார் அண்ட் b வெக்டார் கொலீனியர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் 0 வெக்டார். ஸோ சிமிலர்லி வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னா a வெக்டார் கிராஸ் 0 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் இஃப் தீட்டா வந்து பைனா a வெக்டார் கிராஸ் மைனஸ் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ரிலேஷன்.